வணக்கம் நண்பர்களே. இனிமையான ஓட்டுநர் சொந்தங்களுக்கும் மற்றும் நம்ம பிக் டிடிஎஃப் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சென்னையிலேருந்து வெளியூர் போயிட்டு கார் எடுத்துகிட்டு வந்தால் எவ்வளோ டேரிஃப்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ புதுசாக பார்க்குற நண்பர்களுக்கு வந்து சின்ன சின்ன டவுட்ஸ் வருது. என்னென்னா, நம்ம வீடியோ கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம டெலிகிராம் குரூப்பில் தான் டியூட்டி எடுக்கிறோம்னு சொல்லிட்டு. நான் குரூப் லிங்க்குன்னு சொன்னால் அது வந்து எந்த குரூப்பு என்ன குரூப்புன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து டெலிகிராம் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கணும். நீங்கள் டெலிகிராம் டவுன்லோட் பண்ணிட்டு நான் கொடுக்குற லிங்க்கில் போனீங்கன்னாவே உங்களுக்கு சின்ன சின்ன ப்ரொசீஜர் இருக்குது. அதெல்லாம் பழைய வீடியோலாம் எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அதில் போய் பார்த்துக்குங்க. அதாவது ப்ரொஃபைல் செட் பண்ணணும். ப்ரொஃபைல் செட் பண்ணுறது வந்து நம்ம ஃபோட்டோஸ், எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர், அப்புறம் நம்மளோட ஆதார் கார்டு, லைசன்ஸ் இதை வச்சா தான் குரூப்பில் வந்து டியூட்டி கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம சென்னையிலேருந்து வெளியூர் போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்தால் அதுக்கு எவ்வளோ டேரிஃப் சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் போனது வந்து சத்திவேட்லேருந்து சென்னை போரூர் ட்ராப்பு. ஓகேங்களா? இது வந்து சின்ன ட்ராப் தான், அதனால் அமௌண்ட் வந்து பெருசாலாம் கிடைக்காது. ப்ளஸ் பஸ் ஃபேர் கிடச்சிது. ஓகேங்களா? இப்போது நான் பார்த்த வரைக்கும் வெளியூர்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வரதுக்கு வந்து லாஸ்ட் டைம் பார்த்தேன், சிதம்பரம் பிக்கப் பண்ணி சென்னையில் ட்ராப் பண்ணுறதுக்கு 2000 ப்ளஸ் பஸ் சார்ஜ் இது கொடுத்தாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து பிக்கப் பண்ணி சென்னையில் ட்ராப் பண்ணுறது 2500 கொடுத்தாங்க, ப்ளஸ் பஸ் ஃபேர் கொடுக்குறாங்க. அதுவே நீங்கள் திருநெல்வேலி சைட்லாம் போனீங்கன்னா அங்கேருந்து பிக்கப் பண்ண வரணும்னா 3000 ப்ளஸ் பஸ் ஃபேர் கிடைக்கும். ஏன் இந்த டேரிஃப் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து போகிறாங்க, ப்ளஸ் அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு வரணும், 12 மணி நேரம் வண்டி ஓட்டணும். ஓகேங்களா? அது மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு நல்ல டேரிஃப் கிடைக்கும். இப்போ நீங்கள் 4 மணி நேரம் 5 மணி நேரம் ட்ராவல் போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்தீங்கனாலும் ஓரளவுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் மறுநாள் வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் அந்த டேரிஃப் வந்து வாங்கி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம டியூட்டி வந்து கஸ்டமர் வந்து புது வண்டி எடுத்துருந்தாங்க, அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரிட்டன் வர்றதுக்கு முடியலன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு டியூட்டி வந்தது, நான் அதை கிளிக் பண்ணி எடுத்தேன். சத்திவேட்டில் இருந்தாங்க. சத்திவேட்லேருந்து அவங்க ஈவினிங் ஓட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்னதால் நான் போக வேண்டியதாகிடுச்சு. நம்ம வந்து கோயம்பேட்டிலேருந்து மாதவரம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு மாதவரத்துலேருந்து சத்திவேடு பஸ்ஸு பிடிச்சோம். ஆனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, போகிறதுக்கே லேட் ஆகிடுச்சு. கஸ்டமர் வந்து ஒன்றும் சொல்லல, அவங்க வெயிட் பண்ணாங்க. ஓகேங்களா? நாம் வண்டி எடுத்துகிட்டு வந்தது கிளான்ஸாக புது வண்டி தான். புது வண்டி அவங்க பாவம் அவருக்கு எடுத்துகிட்டு போயிட்டார். திரும்பி எடுத்துகிட்டு வந்ததுக்கு கொஞ்சம் முடியல அவரில். ஏன்னா ஒரு சிலருக்கு தெரியும் அந்த ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் சைட்லாம் ரோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஊத்துக்கோட்டையிலேருந்து சத்திவேடு வந்து ரொம்ப பள்ளமாக இருக்கிறதால அவரால் முடியல போல இருக்குது. ஸோ நான் வரும்போது என்ன பண்ணேன்னா, அந்த ஆர்எம்கேவி காலேஜ் இருக்காங்கள்ல, கவரப்பட்ட சைடு, அந்த சைடு வந்துட்டேன். அவங்க அந்த சைடு வந்திருக்கலாம், அவங்களால முடியல, ஒன் வேல ஓட்டுறதுக்கு பயப்படுறாங்க. சொன்னார் அவர் கூட உட்காந்துட்டு. ஓகேங்களா? இது மாதிரி டேரிஃப் வந்து எனக்கு எவ்வளோ கிடச்சிதுன்னா 1500 ஃபுல் அமௌண்ட்டு பஸ் ஃபேரோடு சேர்த்து இப்படி தான் கிடச்சிது. ஓகேங்களா? இது மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் ரிட்டர்ன் வர்றது ஈஸி. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா, நான் இந்த டியூட்டி எடுத்தேன்னா திரும்ப மறுநாள் வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது. என்ன பிரச்சனை கிடையாதுன்னா, தூங்கி எழுந்துருக்கலாம். ஏன்னா போகிறதுக்கு 2 hours தான், வர்றது ஒரு 2 hours வச்சுங்க. டோட்டலாக 4 hours 5 hours முடிஞ்சிடும். மறுநாள் நம்மளுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும். இது மாதிரி டியூட்டி கிடைச்சா லக்கு. ஓகேங்களா? இது மாதிரி பார்த்தும் எடுக்கலாம். இதுவரை நம்ம வீடியோ பார்த்த நண்பர்களுக்கும் மற்றும் நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்களுக்கும் அனைத்து ஓட்டுநர் சொந்தங்களுக்கும் நன்றி, வணக்கம்.